கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 12ஆம் மாதத்தின் முதல் நாளிலே தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 11 மாதங்கள் அருமையாய் நம் தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக அவருடைய பாதத்திலே விழுந்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்த டிசம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதம், பண்டிகையின் மாதம், கிறிஸ்து பிறப்பின் மாதம். ஆகவே சந்தோஷத்தோடு இந்த நாளிலே நாம் இந்த மாதத்திலே பிரவேசிப்போம். கடவுளுடைய கரம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து செயலாற்றவும், இந்த 11 மாதங்கள் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நாம் நன்றி செலுத்தவும் இந்த மாதத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த செலுத்த பிறக்க இருக்கும் புதிய ஆண்டை கடவுள் மென்மேலும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமேன். இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு இணைச்சட்டம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் கண்ட ஒவ்வொரு ஆற்றல் மிகு செயல்களையும் செய்தவர் ஆண்டவரே. இந்த வார்த்தையைத்தான் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இதை விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லும் பொழுது கடவுள் நிறைவாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 11 மாதங்கள் கடவுள் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம். கடந்த வருடம் இதே நாளிலே நம்மோடு இருந்த சில நண்பர்கள், சில உறவினர்கள் இன்று இல்லை. ஆனாலும் கடவுள் நம்மை, நம் குடும்பத்தை அருமையாக இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த வருடம் நமக்கு இருந்த வியாதி இப்பொழுது இல்லை. அதற்காக கடவுள் கொடுத்த புதிய பலத்திற்காக, சுகத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடந்த வருடம் இதே நாளிலே நமக்கு இருந்த போராட்டங்கள், நெருக்கடிகள் இன்று இல்லை. அதற்காக அவருடைய பாதத்திலே விழுந்து எல்லா நன்மைகளையும் அறிக்கையிட்டு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலே நாம் நிற்கிறோம். இன்னும் ஒரே மாதத்திலே புதிய வருடத்திற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த புதிய வருடம் முழுவதும் கடவுளுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த நாம் தகுதி பெற வேண்டும். நம்முடைய எல்லா குற்றங்களையும் அவருடைய பாதத்திலே இந்த மாதம் நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்ட வேண்டும். அடுத்த வருடத்தை நாம் ஆசீர்வாதமாக பெறுவதற்கு தகுதி கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் இந்த மாதம் நாம் செய்யும் பொழுது கடவுள் இதுவரை செய்த ஆற்றல் மிகு செயல்களை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே நமக்கு செய்வார். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுள் அதற்குரிய பலனை நிறைவாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம் டிசம்பர் மாதத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கடந்த 11 மாதங்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தின எங்கள் அன்பு தகப்பனுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கடவுளின் கரம் இன்னும் பெரிய காரியங்களை, ஆற்றல் மிகு செயல்களை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்யவும், நாங்கள் கடவுள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நன்றி செலுத்தவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாதம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றியோடு எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்திலே அர்ப்பணிப்போம். கடவுள் இன்னும் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமேன். God bless you.